Hi friends, Big Bass League first match கான preview தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, 15ஆம் தேதி மதியம் 1:45க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ரெண்டு டீமும் லாஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ண 5 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ் டீம் தான் வந்து 5 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சுக்கான வென்யூ இந்த சீசனுடைய ஃபஸ்ட்டு மேட்சுக்கான வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்டேடியம். ஸோ பெர்த் ஸ்கார்ச்சர்ஸுடைய ஹோம் கிரவுண்டில் தான் வந்து இந்த மேட்சஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நல்லாவே வந்து பேட்ஸ்மேனுக்கு 2 இன்னிங்ஸ்லேயும் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பெருசாக விக்கெட்ஸ் இல்லை. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பவுலரில் பேஸ் பவுலர் இவங்கள மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் விக்கெட் டேக்கிங் இருந்தாலும் 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வேணால் நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் பேஸ் பவுலரையும் பேட்ஸ்மேனையும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்சஸ் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ணாங்க. அந்த ஒரு மேட்சஸில் ஸ்கார்ச்சர்ஸ் டீம் வின் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இந்த கிரவுண்டில் பிபிஎல் மேட்சஸ் 37 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 20 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் வந்து 17 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்சஸில் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் வந்து இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து டாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த கிரவுண்டில் இம்பார்ட்டன்ட். டாஸ் வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அவங்களுடைய பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் இந்த கிரவுண்டில் வந்து பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருக்கிற டீமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து செகண்ட் பேட்டிங்லேயும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேசிங்கும் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கும் சரி லாஸ் ஆகிறவங்களுக்கும் சரி அவங்களுடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் வின்னிங் அண்டு லாஸ் வந்து இது பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து டாஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய டீமுடைய ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக வந்து ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து எஸ்டிஏ வந்து அதாவது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வின் பண்ணாமல் இருந்தாலும் மேபி வந்து இந்த மேட்சஸ் அவங்களுடைய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால மேபி வந்து ஃபஸ்ட்டு மேட்சஸ் வந்து வின்னும் பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி தான் ஸ்கார்ச்சரும் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் பழைய பிளேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டு வராங்க. நியூ பிளேயர்ஸ்னு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்காங்க, இதில் வந்து நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளோஸாக போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வின் அண்ட் லாஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணுறது 6/5 இந்த காம்பினேஷன்லேயே வந்து மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இல்லை 7/4ன்றது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். ஸோ ரெண்டு டீம்லேயும் பேட்டிங் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 6/5 இந்த காம்பினேஷனில் டீமை வந்து மேக் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டுடைய ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜ் ஸ்கோர் 170, செகண்ட் பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 150. ஸோ வின்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக போயிட்டு தான் வின் அண்ட் லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெண்டு டீமுக்கும் ஃபேவர்ன்றதுனால 6/5 இந்த காம்பினேஷன்லேயே டீமை வந்து மேக் பண்ணுங்கள். பவுலிங்கில் பேஸ் பவுலர் 55 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 15 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பேஸ் பவுலரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து ப்ளே பண்ணுறாங்க. மஸ்ட்டு வந்து மிடில் ப்ளே பண்ணுறவங்கள ட்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா டாப்பில் ப்ளே பண்ணுறவங்க இன்கேஸ் வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணும்போது எட்ஜ் அந்த மாதிரி ஆகும்போது விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மிடில் இருக்கிற பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டாப்பில் இருக்கிறவங்களும் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது டாப் பேட்டிங்கில் வர்றவங்க இன்கேஸ் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட் எப்படியும் வந்து அந்த கேப்டன் ப்ளே பண்ணாமல் போனாலும் உங்களுக்கு வந்து மற்ற பிளேயர் ஓரளவுக்கு ப்ளே பண்ணாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்டன் வந்து டாப்பில் இருக்கிறவங்கள ட்ரை பண்ணும்போது இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவர்ஸ்லேயே வந்து விக்கெட்ஸ் விட்டுட்டாங்கன்னா உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா லோவில் வந்துடும். ஸோ வின்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து
மிடில் ப்ளே பண்ணுற பேட்ஸ்மேன் அதே மாதிரி பவுலர்ஸில் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற பவுலர்ஸை வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பவர் பிளே அண்டு டெத்லேயும் வந்து பவுல் பண்ணணும். பேஸ் பவுலரை ட்ரை பண்ணுறீங்கன்னா பவர் பிளே அண்டு டெத்லேயும் வந்து அவங்க பவுல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பிளேயரை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக. பெர்த் ஸ்கார்ச்சர்ஸில் பிளேயிங் 11ல் ஜோஸ் இங்கிலீஷ், ஃபெபின் ஆலன், டர்னர், ஃபேனிங், ஹார்டி, அஸ்டன் அகர், கனோலி, ஜெய் ரிச்சர்ட்சன், பெஹரன்ட்ராஃப், ஆண்ட்ரூ டை, லௌரம் மோரிஸ் இவங்க 11 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் பிளேயிங் 11ல் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறவங்க ஜோஸ் இங்கிலீஷ், ஃபெபின் ஆலன் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜோஸ் இங்கிலீஷ், ஃபேனிங் இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பண்ணுற பிளேயர்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதனால் இவங்க 3 பேரில் யாராச்சும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 பேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 டவுனாக ஹார்டியும் 2 டவுனாக வந்து டர்னரும் வந்து ப்ளே பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக வந்து ஹார்டி தான் இந்த டீமுடைய கேப்டனாக இருப்பார். சரிங்களா? மார்ஷ் வந்து டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனால மேபி வந்து இந்த மேட்சஸ் வந்து ஹார்டி கேப்டனாக இருப்பார். ஸோ ஹார்டி டர்னருக்கு அப்புறமா வந்து கனோலி ப்ளே பண்ணுவார். சரிங்களா? கனோலியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? பார்ட் டைம் பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி பார்ட் டைம் பவுலிங்கில் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு ரீசெண்ட் மேட்சஸில். ஸோ இந்த மேட்சஸும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்கேஸ் பவுலிங் பண்ணார்னா. அதே மாதிரி பவுலர்ஸில் ஜெய் ரிச்சர்ட்சன், பெஹரன்ட்ராஃப், டை, லௌரா மோரிஸ் இந்த 4 பிளேயரும் கண்டிப்பாக வந்து 4 ஓவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இந்த 4 பிளேயர்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பெஹரன்ட்ராஃப் இவர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே அதாவது 10 ஓவருக்குள்ளேயே வந்து பவுல் பண்ணிவிட்டு போயிடுவார். சரிங்களா? அந்த மாதிரி பவுலர். ப்ளஸ் வந்து டெத்தில் வந்து பெருசாக வந்து பவுல் பண்ண மாட்டார். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 பிளேயரும் பவர் பிளே அண்டு டெத்தில் வந்து பவுல் பண்ணக்கூடியவங்க பெர்த் ஸ்கார்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக மெல்போர்ன் ஸ்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க், ஹார்ப்பர், கார்ட்ரைட், ஃப்ரெஷர் ரோஜர், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர், டாம் கொரன், மிலன், சிடில், உஸ்மா மீர் இவங்க 11 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெப்ஸ்டர் வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் இருக்கார். மேபி வந்து அவர் ப்ளே பண்ணலைன்னா இவருடைய பிளேஸில் வந்து ப்ளே பண்ணுறது யார் வராங்களோ அதை வந்து உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மிலன், ஷிடில், உஸ்மா மீர், டாம் கரன் இவங்க வந்து மஸ்ட்டு வந்து 4 ஓவர்ஸ் வந்து ஓரளவுக்கு பவுல் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 4 ஓவர்ஸில் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணியோ அப்படி இல்லைனா ஸ்டோய்னிஸும் வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டோய்னிஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுடைய நியூ கேப்டனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி இன்னிங்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளர்க், ரோஜர் இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கிளர்க், ஹார்ப்பர் இந்த 3 பிளேயரில் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? 1 டவுனாக வந்து ஸ்டோய்னிஸும் 2 டவுனாக வந்து கார்ட்ரைட் அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுவாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் கொஞ்சம் வந்து டாப்லேயே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு நீங்கள் மில்லனை வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உஸ்மா மீர் வந்து 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. 1 விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் மஸ்ட்டு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஸ்பின்னர் ட்ரை பண்ணுறது உஸ்மா மீரை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல விக்கெட் டேக்கர். சரிங்களா? 4 ஓவர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. செகண்ட் பவுலிங்காக இருந்தால் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து வைஸ் கேப்டனாகவும் தாராளமாக வந்து செகண்ட் பவுலிங் மெல்போர்ன் ஸ்டார்ஸாக இருந்தால் நீங்கள் உஸ்மா மீரை வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து பெர்த் ஸ்டேடியத்துடைய டாப் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் 5 மேட்சஸில் 19 ரன்ஸும், ஹார்டி 5 மேட்சஸில் 27 ரன்ஸும், கனோலி 5 மேட்சஸில் 23, ஸ்டோய்னிஸ் 3 மேட்சஸில் 32 ரன்ஸும், கார்ட்ரைட் 2 மேட்சஸில் 27 ரன்ஸும் ஆவரேஜாக வச்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பவுலிங்கில் ஆண்ட்ரூ டை 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும், மோரிஸ் 5 மேட்சஸில் 2 விக்கெட்ஸும் இருக்குது. பெஹரன்ட்ராஃப் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் இருக்குது. ஸ்டோய்னிஸ் 3 மேட்சஸில் 1 விக்கெட்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுறது ஹார்டி, ஸ்டோய்னிஸ், கார்ட்ரைட் அப்புறம் வந்து டை இந்த பிளேயரை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா
டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி ஜோஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஜோஸ் இங்கிலீஷும் வந்து ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷை கேப்டன் வைஸ் கேப்டனாக தர்றது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் செய்வார், ப்ளஸ் வந்து டாப்பில் வர்றதுனால பேஸ் பவுலிங்கு சப்போர்ட் பண்ணது. இன்கேஸ் வந்து டாப் ஏஜ் அந்த மாதிரி விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷும் நல்ல பிளேயர் தான், ப்ளஸ் வந்து விக்கெட் கீப்பிங் செய்கிறாரு. சரிங்களா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ரீசெண்டாக தான் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க்கு. சரிங்களா? ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கில் 4 பேர் வருவாங்க. ஜோஸ் இங்கிலீஷ், ஃபெபின் ஆலன், கிளர்க், ஹார்ப்பர். இவங்க 4 பேருமே டாப்பில் ப்ளே பண்ணக்கூடியவங்க தான். சரிங்களா? இதில் வந்து கிளர்க், ஜோஸ் இங்கிலீஷ் 2 பேரும் பிபிஎல்லையும் சரி, 2 டீமுக்கும் ஆப்போனண்ட்லேயும் சரி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இவங்க 2 பேரும் தான். சரிங்களா? ரிமைனிங் ஹார்ப்பரும் நல்லாவே வந்து ப்ளே பண்ணுவார். சரிங்களா? அவரும் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். பட் ஆனால் வந்து பேஸில் வந்து கொஞ்சம் அடிக்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டாப்பில் வர்றதுனால. ஸோ மஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபெபின் ஆலன், அதாவது இனிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். இன்கேஸ் அடித்தா வந்து ஸ்கோர் வந்து ஒரு 30க்கு மேலே அடிச்சுட்டு போயிடுவார். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இயர்லியாக வந்து விக்கெட்ஸ் விழுந்துடும். சரிங்களா? அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான் வந்து ஃபெபின் ஆலன். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கிளர்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 பிளேயரும் வந்து ஓரளவுக்கு சேஃபான பிளேயர், கொஞ்சம் வந்து நிதானமாக ப்ளே பண்ணுவாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் அண்டு கிளர்க், இந்த 2 பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிற பிளேயரும் டாப்பில் வராங்க, கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேயர் தான். சரிங்களா? ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பேட்டிங்கில் வந்து பாருங்கள், கார்ட்ரைட், டர்னர், ஃப்ரெஷர், ரோஜர், ஃபேனிங். இதில் வந்து ரோஜர், ஃபேனிங் இவங்க வந்து டாப்பில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து மிடில் ப்ளே பண்ணுவாங்க. அஸ்டன் டர்னரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ண மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கு அகைன்ஸ்டாக 2 மேட்சஸுமே வந்து 50 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சரிங்களா? அதே மாதிரி கார்ட்ரைட்டும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேரையும் நீங்கள் பேட்டிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இவங்கள வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது கிராண்ட் லீக்கில் மல்டிபிள் டீம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃப்ரெஷர், ரோஜர், ஃபேனிங்கை வந்து ட்ரை பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன் கார்ட்ரைட், டர்னரை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? பேட்டிங்கில். அடுத்ததாக வந்து ஆல்ரவுண்டரில் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், டாம் கரன் இவங்க 3 பேரும் ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி டாம் கரன் 4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோயினிஸ் கேப்டன், ஸோ டாப்பில் வந்து பேட்டிங் பண்ணுவார். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ்வெல் இன்னிங்ஸில் மிடில் வந்து ப்ளே பண்ணக்கூடியவர். சரிங்களா? பார்ட் டைம் பவுலராக தான் பவுல் பண்ணுவார். பெருசாக வந்து 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரான்றது கொஞ்சம் ரேர் தான். பிச்சு வந்து ஸ்பின்னருக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் பேட்டிங் சான்ஸ் மட்டும் மேக்ஸ்வெலுக்கு இருக்குது. பவுலிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ஆல்ரவுண்டரில் ட்ரை பண்ணுறது டாம் கரன், ஸ்டோயினிஸை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். மல்டிபிள் டீமில் வந்து நீங்கள் மேக்ஸ்வெல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பெர்த் ஸ்கார்ச்சர்ஸில் ஹார்டி, கனோலி இவங்க 2 பேரும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஹார்டியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 20 ரன்ஸுக்கு மேலே வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஆனால் பவுலிங் சான்ஸ்ன்றது 4 பவுலர்ஸ் வந்து இருக்காங்க, பேஸ் பவுலர். ஸோ அதனால் வந்து பவுலிங் ஆப்ஷன்றது கொஞ்சம் ரேர் தான். இன்கேஸ் அதில் யாருக்காச்சும் விக்கெட் விழாதும்போது ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹார்டி 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது ரேர் தான். சரிங்களா? அதில் அந்த 4 பவுலர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் வந்து பெஞ்சில் இருந்தாங்கன்னா ஹார்டி வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ கனோலி, ஹார்டியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அஸ்டன் அகர் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை ஸ்பின்னருக்கு. ஸோ நீங்கள் அஸ்டன் அகரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கனோலி, ஹார்டி, டாம் கரன், ஸ்டோயினிஸ் இந்த 4 பிளேயரை வந்து ஆல்ரவுண்டரில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்கு வந்து மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணுங்கள். ஜிஎல்லில் மல்டிபிள் டீமில் வந்து நீங்கள் மேக்ஸ்வெல்லையும் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் ஜெய் ரிச்சார்ட்சன், பெஹரன்ட்ராஃப், டை மோரிஸ். இதில்
மோரிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. சரிங்களா, அதே மாதிரி டையும் இந்த கிரவுண்டில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ரிச்சர்ட்ஸனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்ஜரின்னு அந்த மாதிரி வந்து போயிடுறாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது இருக்குது, பட் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த சீசனில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ எந்த மாதிரி வந்து விக்கெட்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் ரிச்சர்ட்ஸனுக்கு இருக்குது. ஆண்ட்ரூ டைக்கும் 2 விக்கெட்ஸ் இருக்குது. பெஹன்ட்ராஃபை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸில் அதாவது 10 ஓவர்ஸ்க்குள்ளேயே வந்து 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவார். ஸோ அந்த டைமில் விக்கெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இவருக்கு விக்கெட்ஸ் விழுந்த மாதிரி, இல்லைன்னா விக்கெட்ஸுன்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க பெஹன்ட்ராஃபை ட்ரை பண்ணுங்கள். சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க ரிச்சர்ட்ஸன், ஆண்ட்ரூ டையை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டாரில் மில்லனை வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல விக்கெட் டேக்கிங் பிளேயர், கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். சரிங்களா, 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, 2 விக்கெட்ஸ் வரைக்கும் ஆவரேஜாக எடுக்கக்கூடிய பிளேயர் தான் மில்லைன். சரிங்களா, ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர்னு சொல்லலாம். சரிங்களா, பெருசாக வந்து விக்கெட் டேக்கிங்கிறது 1 விக்கெட்ஸ் வரைக்கும் இருக்கும். 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். 1 விக்கெட்ஸ் அப்படி இல்லைனா 2 விக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க சிட்டியில் வந்து ட்ரை பண்ணலாம். உஸ்மா மீரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் உஸ்மா மீரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் மெல்போர்ன் ஸ்டார் வந்து பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் உஸ்மா மீரை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எடுத்துருக்க டீமில் டெமோ டீமில் ஃபெபின் ஆலன், கார்ட்ரைட், டர்னர், ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், ஹார்டி, டர்னர், கனோலி, ரிச்சர்ட்ஸன், ஆண்ட்ரூ டை, மில்லனை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6/5 இந்த காம்பினேஷனில் நம்ம எடுத்திருக்கோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபெபின் ஆலன் வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இங்கிலீஷை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கார்ட்ரைட், டர்னரை நீங்கள் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸை கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் மேபி வந்து ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டனாக வந்து ஸ்டோனிஸை ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கில் ரிச்சர்ட்ஸன், மில்லைன் இவங்கள வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ் 2 பேரை தான் வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா, மற்றபடி வந்து பெருசாக யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் பிச்சு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த கிரவுண்டில் டர்னர், கார்ட்ரைட்டை நீங்கள் வைஸ் கேப்டனாக தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மல்டிபிள் டீம்ஸில். அதே மாதிரி ஃபெபின் ஆலன், இங்கிலீஷ் 2 பேரில் நீங்கள் யாராச்சும் ஒருத்தரை வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியலாக வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஹோம் கிரவுண்டுன்றதுனால கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. மில்லைனை வந்து கொடுக்கலாம், பட் ஆனால் வந்து கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, இருந்தாலும் நம்ம டீமில் எடுத்திருக்கோம், கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஃபெபின் ஆலன் பிளேஸில் இங்கிலீஷை எடுத்து இங்கிலீஷை வந்து நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, மில்லன் வந்து பவுலிங் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு பவுலிங்கில் ஃபெபின் ஆலன் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இங்கிலீஷை வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம எடுத்துருக்க டெமோ டீமில் கேப்டனாக வந்து வெப்ஸ்டரை கொடுத்துருக்கோம். வெப்ஸ்டர் வந்து ப்ளே பண்ண மாட்டார். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்டோனிஸை கேப்டனாகவும் ட்ரையை வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டர்னரை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்கில் பெருசாக வந்து மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டர்னரை வந்து வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹார்டியை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். டாம் கரனை நீங்கள் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் பிக் பண்ணுறதா இருந்தால் இங்கிலீஷ், அப்புறம் டர்னர், கார்ட்ரைட், ஸ்டோனிஸ், ஹார்டி, மில்லன், ரிச்சர்ட்ஸன், டை இந்த பிளேயரை வந்து மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம வந்து இங்கிலீஷுக்கு பதிலாக ஃபெபின் ஆலனை கொடுத்துருக்கோம். சரிங்களா, மற்றபடி இந்த பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் மிடில் வராரு. ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் இவருக்கு பவுலிங் சான்ஸ் இருக்காது, பேட்டிங் சான்ஸ் மட்டும்தான். செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக இருக்கும்போது பவுலிங் சான்ஸ் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து நீங்கள் கார்ட்ரைட் பிளேஸில் மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கலாம் ஹை பர்சன்டேஜில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளே டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.